அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சரி, இப்போ இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு ஜாதகங்கள் 2 ஜாதகங்கள் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இந்த கேள்வி எது சம்பந்தப்பட்டதுன்னா, உங்க மனைவி அந்த ஜாதகர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறோம். அது என் பேர்ல பண்றது நல்லா இருக்குமா, எனக்கு கணவர் பேர்ல பண்றது கரெக்டா இருக்குமான்னு சொல்லி இதான் அவங்களோட கேள்வி. அதனாலதான் இங்க 2 ஜாதகங்களை எடுத்து ஆய்வு பண்ணி அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, ஓகே. இப்ப இந்த முதல் ஜாதகம் மனைவி ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த 2 ஜாதகங்களையும் ஒரு பியூட்டி என்னன்னா, 2 பேரோட ஏல்பியும் தனுசு தான். கணவன் மனைவி 2 பேருக்குமே பூராடம் தான் போகுது. இவங்களுக்கு 3ஆம் பாதம், இவங்களுக்கு 4ஆம் பாதம் போகுது. ஓகே, இப்ப இந்த மனைவியுடைய ஜாதகம் முதல்ல பார்க்கிறோம். மனைவியோட ஜாதகத்துல ஏல்பிக்கான அதிபதி குரு பகவான். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க 2ஆம் இடத்துல இருக்காங்க. நல்லா இருக்காங்களான்னு கேட்டா நல்லா இருக்காங்க. அவங்களோட நட்சத்திர புள்ளி பூராடமுடைய அதிபதி சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு? 10ல இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த கேள்வி ஊர்ஜிதமாகுது. இங்க கேள்வி தொழில் சம்பந்தமான கேள்வி. இப்ப 10ஆம் இடத்துல அங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா சுக்கிரன். சோ இப்ப தொழில் சம்பந்தமான சிந்தனைகளை தூண்டி விடுறாரு அங்க இருக்கிற சுக்கிரன். சோ அதனாலதான் அந்த கேள்வி அவங்களுக்கு வருது. சோ இது இந்த கேள்வி சரி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. ஓகே, இதுக்கு அடுத்து இவங்களோட கேள்வி பிசினஸ் யார் பேர்ல பண்ணலாங்கிறது. இப்போ அந்த தொழில்னு வரப்ப நம்ம அந்த 10ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். அதற்கான அதிபதி யாரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? 10க்கு 12ல இருக்காங்க. ஏல்பிக்கு எங்க இருக்காங்க? ஏல்பிக்கு 9ல இருக்காங்க. நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்டா 10க்கு 12ல இருக்கிற அமைப்பு இவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பா நம்ம சொல்ல முடியாது. ஒரு விரயங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பா தெரியுது. அதனால் மனைவி ஜாதகத்தை விட்டுட்டு கணவர் ஜாதகத்தை இப்ப அடுத்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம். சரி, இப்ப கணவருடைய ஏல்பி லக்னமும் பார்த்தோம்னா அதே தனுசு லக்னம் தான். அதற்கான அதிபதி குரு பகவான். குரு பகவான் அங்கேயே இருக்காரு. அவங்களுடைய நட்சத்திர புள்ளி பூராடம் சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? 8ல இருக்காரு. ஓகே, இந்த அமைப்பு இப்படி இருக்கு. இங்க 10ஆம் இடத்துல ஆராய்ச்சி பண்றோம். இந்த கன்னி லக்னத்தோட அதிபதி புதன் பகவான் அங்கேயே இருக்காங்க. நல்லா சிறப்பா இருக்காங்க. சரி, இப்போ இவங்க தொழில் பண்ணலாமா, இவங்க பேர்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களை கம்பேர் பண்றப்ப இவங்களுக்கு அமைப்பு சாதகமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன அறிவுரை மட்டும் இவங்களுக்கு கூறப்பட்டது. என்னன்னா, இங்க சுக்கிர பகவான் 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டைரக்டா இன்வால்வ் ஆகாத பிசினஸ் மாதிரி, ஒரு ஆன்லைன் பேசிஸ்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இவங்களுக்கு சஜஷன் தரப்பட்டது. மேலும் சில அறிவுரைகளும் இவங்களுக்கு வழங்கப்பட்டது. சோ இந்த மாதிரி துல்லியமா வெறும் சில கிரகங்களே வச்சுட்டு நம்ம பலன் சொல்றோம். நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதற்கான காரணம் ஏஎல்பில அந்த கிரகங்களை வச்சுட்டே நம்ம பலன் எடுத்துட முடியும். 2வது காரணம், ஜாதகங்களை கொடுக்கறவங்களோட பிரைவசி கருதி அந்த கிரகங்களை மட்டும் வச்சு அவங்களுக்கு பலன் சொல்லப்படுது. மிக்க நன்றி. ஜாதக பலன்கள் பார்க்கறதுக்கு இங்க இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். அதே போல இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த ஏல்பி முறையை எனக்கு கற்பித்த அனைத்து குருமார்களுக்கும், எனது குரு திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.